ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட அந்த ரவுண்ட் 3 அப்டேட் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம் நம்ம சேனலில், அதாவது ரவுண்ட் 3 வந்துருப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட் இருக்குது. ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சீட் இருக்குது, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜே சீட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் பிஃபார்முக்கு வந்து 8 சீட் இருக்குது மொத்தமாக. சரியா, அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் நர்சிங்க்கு 17 சீட் இருக்குது. இதில் வந்து எஸ்சிஏக்கு மட்டும் என்னன்னு பார்த்தா சீட் இல்லை சார். அப்போ எஸ்சிஏக்கு நாங்கள் வந்து கலந்துக்க முடியாதா? அதே மாதிரி எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா சீட் இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓசியில் 6 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா 3 சீட்டு. ஓசியில் இருக்க சீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், அப்போ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிபிடி வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் இருக்குது. பிஎல்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது. சரியா, கவர்மெண்ட் காலேஜில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி. சரியா, ரேடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 18 சீட் இருக்குது. அப்புறம் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 14 சீட் இருக்குது மொத்தமாக. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கார்டியாலஜி. சரியா, கார்டியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 சீட் இருக்குது. சரியா, கவர்மெண்ட் காலேஜில். அதே மாதிரி பிஓடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 11 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பி ஆப்டோமெட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பி ஆப்டோமெட்ரி நமக்கு 20 சீட் இருக்குது. சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து 22 சீட் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி. சரியா, ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி வந்து நமக்கு சீட்ஸ் வந்து 29 சீட் இருக்குது. சரியா, அதை பார்த்துங்க. கார்டியாடிக் டெக்னாலஜி வந்து 15 சீட் இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 10 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அதாவது 28 சீட் இருக்குது மொத்தமாக சேர்த்து, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 சீட் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் கேர் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 23 சீட் இருக்குது. சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ரெசியோதெரபி வந்து பார்த்திங்கன்னா 22 சீட் இருக்குது. கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட் இருக்குது. நியூரோ எலக்ட்ரிக்கல் ஃபிசியாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சீட் இருக்குது. சரியா, அதை தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 சீட்டு கிட்ட நமக்கு இருக்குது இன்னமும். சரியா, சப்போஸ் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓசியில் சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு சாய்ஸ் சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் அந்த பசங்க வந்து ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம். சரியா, நியூ அலாட்மெண்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் சீட்டு வந்து நிறையாவே இருக்குது. சரியா, நிறையா காலேஜில் போய் ஜாயின் பண்ணவே இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய காலேஜில் சீட்டு வந்து நிறையாவே இருக்குது, போய் ஜாயின் பண்ணவே நிறையா பேர் கிடையாது. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ பிஃபார்முக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஃபில் ஆகாமல் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சரியா, பிஃபார்முக்கு மட்டும் 3517 சீட்டு வந்து பிஃபார்ம் மட்டுமே இருக்குது. இன்னும் ஃபில் ஆகாமல் பிஃபார்முக்கு மட்டுமே 3517 சீட் இருக்குது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் மெயில் நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் வந்து இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து 141 சீட் அப்படியே இருக்குது. சரியா, மெயில் நர்சிங்க்கு 141 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்கலாம், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் நர்சிங்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் மெயில் நர்சிங்கே 141 சீட் இருக்குது. அப்போ ஃபீமேல் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃபீமேல் நர்சிங் காலேஜஸ் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து அதிகம் நமக்கு. சரியா, அப்போ ஃபீமேல் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா 4725 சீட் இருக்குது. சரியா, 4725 சீட் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பிபிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலேஜ் வந்து ரொம்ப குறைவு, அதனால் 663 சீட் இருக்குது இன்னமும். சரியா, அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா 9 சீட்டு தான் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பிஓடி நம்ம பார்க்கும்போது 152 சீட் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னாலஜி 3 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேர் எமர்ஜென்சி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 5 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது ரெசிபி தெரப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 சீட் இருக்குது. சரியா, இதெல்லாம் சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 9000 சீட்டு பக்கத்தில் நமக்கு வந்து சும்மாவே இருக்குது. சரியா, அதனால் கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து கால் ஃபார் இப்போ டேட் வந்து கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.